வணக்கம், நான் உங்கள் PS. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பதி ஏழுமலையான் தரிசிக்க கிளம்பியாச்சு. இன்றைக்கி அதை பற்றி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முதல்ல வரும். சென்னையிலிருந்து ட்ரெயினில் கிளம்பியாச்சு. அடுத்து ட்ரெயின் வந்து ரெடிகுண்டாவில் வந்து இறங்கியாச்சு. ரெடிகுண்டாவிலிருந்து நீ ஆட்டோ பிடிச்சி கீழ் திருப்பதிக்கு போக போகிறோம். ரெடிகுண்டாவில் இறங்கினா ஒரு 1/4 மணி நேரம் கீழ் திருப்பதிக்கு போயிடலாம். ஆட்டோவில் போனீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் ஆகும். கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு. கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாண்டு போன உடனே உங்களுக்கு அங்கே நிறைய பஸ்ஸெல்லாம் இருக்குது. ஏசி பஸ் இருக்குது, அது இல்லாமல் சாதாரண பஸ்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதி என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. கீழ் திருப்பதி வந்ததுக்கப்புறம் அடுத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் கீழ் திருப்பதியோட பஸ் ஸ்டாண்டு. அது நேரம் உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் பஸ்ஸெல்லாம் நின்றுட்டுருக்கும் திருப்பதி போகிறதுக்கு. இப்போ நம்ம பஸ்ஸை பார்த்து திருப்பதி போகிறதுக்கு ஏறலாம். பஸ்ஸு இப்போ ஏறியாச்சு. ஏசி பஸ் தான், சாதா பஸ்ஸும் இருக்குது, ஏசி பஸ்ஸும் இருக்குது. ஏசி பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். இப்போ பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை விட்டு ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் போனாவே நம்ம திருமலையோட மலைகள் பார்த்துட்டு அழகாக ரசிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா திருமலையோட மலை இருக்குது, 7 மலை. அந்த 7 மலைகளையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். சைடில் ஃபுல்லாக எல்லாமே 7 மலை பார்க்குறதுக்கு நல்லா அழகான காட்சிகளாக இருக்கும். அந்த மலையை பார்க்கும்போது நீங்களும் பாருங்கள். திருமலையோட 7 மலைகள், அந்த மலைகள் வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். மலைக்கு மேலே திருமலையான் இருக்கார், அவரை தரிசிக்க போயிட்டுருக்குறோம். அடுத்து பஸ்ஸு போய் எழுத நிற்கிது. இதுதான் நம்ம பஸ்ஸு டிக்கெட், 110 ரூபா ஏசி வண்டிக்கு. இதுதான் ஏசி பஸ்ஸு. அங்கே ஆப்போசிட்டில் கவுண்டரில் தான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது திருமலையோட என்ட்ரன்ஸு. அங்கே எல்லா வண்டியும் நிறுத்திட்டு ஆளெலாம் இறக்கி விட்டு ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இனி அந்த ஒரு இது தான் நமக்கு நடக்குது. இப்போ நம்ம வண்டி விட்டு இறங்கிட்டு நம்மளை செக் பண்ணுவாங்க. இதுதான் செக் பண்ணுற இடம். ஒவ்வொரு வண்டியும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டு, பேக்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டு, எந்த ஒரு பிளாஸ்டிக் பையும் கொண்டு போகக்கூடாது. மேலே இருந்துச்சுன்னா இங்கேயே வாங்கி வச்சுக்குவாங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் அலோடு இல்லை மேலே. அதான் செக்கிங் பாயிண்ட்டு. நீங்கள் பார்க்குறது திருப்பதியோட மலை, திருமலையோட மலை. மேலே ஹைட்டில் போக போக அதோட வியூ ரொம்ப அழகாக இருக்கும். திருமலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அழகான காட்சிகள், இயற்கை காட்சிகள். ஏசி பஸ்ஸுங்கிறதுனால ஃபுல்லாக கிளாஸுங்கிறதுனால நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மலை மேலே சைடில் போகும்போதே நிறைய விலங்குகள் எல்லா சைடில் இருக்கும். அதையும் பார்த்துட்டே போகலாம். மான்லாம் இருக்கும். கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு மேலே போகிறதுக்கு, மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலிங். அது 3/4 மணி நேரம் ட்ராவலிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம மேல் திருப்பதி வந்தாச்சு, திருமலைக்கு வந்தாச்சு.
என்ட்ரன்ஸ் ஆயாச்சு திருமலைக்கு. இனி அடுத்து ரூமுக்கு போயிட்டு பேக்கு இதெல்லாம் வச்சுட்டு அடுத்து திருப்பதியை தரிசிக்க சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு சாமி தரிசனம் பண்ண டைம் நைட்டு 9 மணிக்கு. நம்ம மரிமலையை தரிசிக்க போகும்போது எலக்ட்ரிக் பொருட்கள், மொபைலு, கேமரா இதெல்லாம் அலௌடு இல்லை. இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்குவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க வரும்போது. அதோட அதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம ரூம்லேயே வச்சுட்டு போயிடுறது நல்லது. அதனால் முன்னாடியே வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு போய் எல்லாம் திருமலையை சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி தரிசனம் கும்பிட்றதுக்கு போகலாம். பார்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்க்குறது திருப்பதி ஏழுமலையானோட கோவில். இதை என்ட்ரன்ஸு உள்ளே போகலாம். பல கோடி ஜனங்கள் தரிசிக்க வந்துட்டு இருக்காங்க. திருப்பதி ஏழுமலையானோட தெப்பக்குளம் புனித நீராடும் இடம். பக்தர்கள் அனைவரும் இங்கே புனித நீராடலாம். ஒவ்வொரு இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நல்லா இருக்குது. திருமலையானோட தங்க கோபுரத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. திருமலையான கோவிலில் நான் என்னோடய செல்ஃபி வீடியோவில் தான் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதோ நம்ம திருமலையான் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இது நேர் ஆப்போசிட் என்ட்ரன்ஸு. தீபமெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. தீபம் ஏற்றுற இடம் தான் அது. திருமலையானோட தீபம் ஏற்றுற இடம். திருமலையானோட ஃபுல் வியூ அது. திருமலையானோட என்ட்ரன்ஸ். திருமலையான தரிசிக்க ஏகப்பட்ட பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. திருமலையானின் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. கோபுர தரிசனம் திருமலையான் தரிசிக்க ஏகப்பட்ட இருக்காங்க. கோடானகோடி பக்தர்கள். இந்த கோடானகோடி பக்தர்களில் நானும் ஒருவன். திருமலையான தரிசிச்சுட்டு இருக்கிறீங்க. உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது, நாட் அலோடு. அதான் வெளியில். இங்கே தான் திருமலையானோட நாடகங்கள், அரங்கேற்றங்கள் நிறைய நடக்கும். ஸ்டேஜு, இசை கச்சேரிகள் எல்லாம் இங்கே தான் நடக்கும். நாங்கள் போனப்போ ஒன்றும் நடக்கலை. திருமலையானோட லட்டு கவுண்டர் 2 சைடு வந்து போகலாம். அது இதில் ஒரு சைடு திருமலையான லட்டு கவுண்டர். இங்கே தான் திருமலையா லட்டு கவுண்டர் இருக்குது. இங்கே தான் ஃபுல்லாக லட்டு இருக்குது. இந்த செல்ஃபோன் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அதை திருப்பி கொடுக்குறதுன்றது. இது திருப்பியானோட லட்டு கவுண்டர். ஃபுல்லாக ஒரு 10-20 கவுண்டர் இருக்குது. மேலேயும் கவுண்டர் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். க்யூவில் நின்று தான் அதிகமாக வாங்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதான். நீங்கள் செல்லை உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வெளியில் வந்து வாங்குகிற இடம் தான் இருக்குது. மொபைல் ஃபோன், பேக்கு, உங்களோட பொருட்கள் இது எல்லாமே இங்கே இந்த கவுண்டரில் வெளியில் வாங்கிக்கலாம். ஃப்ரீ தான், அதுக்கு காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. உங்கள் செல்ஃபோனை இங்கே வந்து வாங்கிக்கலாம்.
இது திருப்பதியில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா அறையாக வச்சு விடுவாங்க, அந்த ஒரு இடம் தான் இது. இது ஃபுல்லாக ரொம்ப கூட்டமாக இருக்கிறப்ப இது ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இதில் இருந்து தான் ரொம்ப இதாகும். நாலு நாள் 5 நாள் இதில் தான் உட்காந்துருந்து சாமி தரிசனம் பண்ண வருவாங்க. இப்போ நம்ம போன டைம் கூட்டமெல்லாம் ரொம்ப கம்மிங்கிறதுனால ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்துட்டு வந்துட்டோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மேல்கூரையெல்லாம் போடாமல் இருக்குது, அது கூடிய சீக்கிரம் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது, போட்டுருவாங்க. ரொம்ப நேரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்து அன்னதான பிரசாத மையம் அந்த பக்கம் போகணும்னு போட்டுருச்சு. சரி, திருப்பதி மலைக்கு வந்துட்டு அன்னதானம் சாப்பிடலன்னு அப்படி போய் சாப்பிட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு. இதில் நேராக போனோம்னா வந்துடும். இதுதான் நீங்கள் பார்க்குறதான் அன்னதான பிரசாத மையம். அந்த சென்டரில் தான் அன்னதானம் போடுறாங்க. நல்ல உள்ளே போனால் நல்ல பெரிய பில்டிங் தான். அந்த டைமெல்லாம் போட்டிருக்காங்க, எந்தெந்த டயத்துக்கு அன்னதானம் போடுவாங்கன்னு டைம் போட்டிருக்காங்க. ES1 கேட்டு, ES2 கேட்டு எந்த வழியாக வேணாலும் போய்க்கலாம். அந்த பில்டிங் போயிட்டு அன்னதானம் சாப்பிட போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30 to 10:30 AM. நம்ம போகும்போது 10:30 காலையில். இது என்ட்ரன்ஸ் ஆன உடனே நம்ம திருப்பதியோட பெயிண்டிங் வந்து இருக்குது. நல்லா பெருசாகவே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அழகான ஒரு கார்டனாக மாதிரி அமைச்சு அதில் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. பார்க்கவே நல்லா ஒரு திருப்பதி ஏழுமலையானே தரிசித்த மாதிரி அவ்வளோ அழகாக பெயிண்டிங் இருந்துச்சு. திருமலையனோட பெயிண்டிங். ஆமாம், சாப்பிட உட்காந்தாச்சு. அன்னதானத்தில் நல்ல கூட்டம் கம்மியாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது. சாப்பாடு வாங்கி சாம்பார் வாங்கி வச்சு ஓகே சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இது ஃப்ரீ பஸ் திருப்பதியோட. இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி திருப்பதி திருமலையானில் எங்கே வேணாலும் ஏறி இறங்கிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், டிக்கெட் எடுக்க தேவையில்லை. இந்த பஸ்ஸில் மட்டும்தான் இதே மாதிரி இருக்கிற பஸ்ஸில். மற்ற பஸ்ஸில் போனீங்கன்னா டிக்கெட் எடுக்க வேண்டி வரும். இந்த பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸுன்னு அதில் எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துங்க. பஸ்ஸே அழகாக வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் போய் இறங்கிக்கலாம், எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், ஃப்ரீ தான். ஓகே கைஸ், தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க வீடியோவை. நன்றி, வணக்கம்.